அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக என்று ஆர்.எஸ். பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவினருக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கட்சிக் கொடியில் அண்ணாவை மாற்றிவிட்டு அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என ஆர்.எஸ். பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மானத்தை இழந்து வீரத்தை துறந்து அடிமையாக வளைந்து குனிந்து ஒடிந்தே விட்டது அதிமுக என்று ஆர்.எஸ். பாரதி விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன் வணக்கம். அதிமுக விமர்சனம் வைத்திருக்கிறார், விவரங்கள். குறிப்பாக மதுரை முருகன் மாநாடு பல்வேறு விமர்சனங்கள் நிலையில் தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜகவினுடைய பாசமா என்ற கேள்வியும் கூட திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அறிக்கை மூலமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் தாயை மனைவியை விமர்சனம் செய்தாலும் இப்படித்தான் சேற்றால் அடித்த பிண்டங்களாக அமர்ந்திருப்பீர்களா என்ற கேள்வியோடு அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கே அமித்ஷாவை வைத்து விட்டீர்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். முருகன் மாநாடு RSS நூற்றாண்டு, அடுத்து நாக்பூரில் பழனிசாமி தஞ்சம் அடைவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதோடு இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டு என்ற கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அண்ணா பெரியார் தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணாவை கேவலப்படுத்துவதை அண்ணா என்ற பெயர் தாங்கிய கட்சியை ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜகவினுடைய பாசமா? மேலும் அண்ணாவினுடைய பெயரை காப்பாற்றுவதை விட தங்களின் சொத்துக்களை காப்பாற்றுவது முக்கியம் என நினைத்து விட்டீர்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் ஆர்.எஸ். பாரதி.